ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு ரெசிபி தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முறுக்கு மாவு பேசிக்காக எப்படி ரெடி பண்ணுறது, இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரி நம்ம வந்து மாவு ஆட் பண்ணிக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணும், மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தீபாவளி ரெசிபிஸ் வேணும்னா நான் தீபாவளி பிளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தீபாவளி ரெசிபிஸ் பிளேலிஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி செஞ்ச நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபியும் அதில் இருக்கும். உங்களுக்கு முறுக்கு ரெசிபியும் நிறையா இருக்கும். முறுக்குலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா நீங்கள் தாராளமாக அதை போய் பார்க்கலாம். ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் வேணும்னா கூட அதிலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து தீபாவளி பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டைப் ஆஃப் முறுக்குக்குமே இந்த பேசிக்கான முறுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் மிளகாய் தூளோ இல்லை வந்து வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் இல்லைனா ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் முறுக்குக்குமே இந்த முறுக்கு மாவை வச்சு நீங்கள் பேசிக்காக வந்து மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் முறுக்குக்குமே வந்து ஒரு பேசிக்கான முறுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி தான் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும், எல்லா ஸ்நாக்ஸுக்குமே. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அரைப்படும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ரேஷனில் கொடுப்பாங்களே அந்த பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லாமே எடுக்க போகிற அளவு கப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு ஒரு கப்பு நான் வச்சுருக்கேன். இந்த கப்பில் எத்தனை கப்பு வந்து நான் அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1 கிலோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை உளுந்தெல்லாம் வந்து இந்த கப்பில் தான் காட்ட போகிறோம். ஸோ வந்து நான் அளவு சொல்லிடுறேன். 100 கிராம் கப்பு இது. இதில் வந்து நான் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். 3/4 கப்புன்றது கிராம் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம் வந்து உங்களுக்கு வரும். 75 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம முறுக்கு சுட்டு வச்ச பின்னாடி செய்யும் போது நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக நமுத்து போன மாதிரி ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஆனால் கடைகளில் கிடைக்கிற முறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணுவாங்க. பொட்டுக்கடலை ஆட் பண்ணாமல் எந்த ஸ்நாக்ஸுமே வந்து செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி கிறிஸ்பியாக இருக்க ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டுக்கடலை தான். ஸோ வந்து பொட்டுக்கடலை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸோடய இருக்கும். இதில் வந்து 75 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 கிராமுக்கு மேலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பொறுன்னு ஆயிரும். நீங்கள் சுட்டை எடுத்து முடிச்சோடனே உடைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நிற்காது. ஸோ வந்து பொட்டுக்கடலை அதிகமாகிடக்கூடாது. 75 கிராம்லேருந்து 100 கிராம்குள்ளே தான் இருக்கணும். அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கையில் வச்சோடனே ரொம்ப வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் அதே கப்லேயே 250 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். 250 கிராம் வந்து கிலோ கணக்கில் சொல்லணும்னா 1/4 கிலோ அளவு. 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் உளுந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்து ஆட் பண்ணணும். நான் எடுத்துருக்க கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு வரும். ஏன்னா இது 100 கிராம் அளவுக்கு கப்பு. நம்ம உளுந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து முறுக்குக்கு மெயின். இதை வச்சு நீங்கள் பேசிக்காக வந்து முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 3யுமே வந்து அரைச்சி எடுத்துக்கிறணும். இதை வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. நம்ம தண்ணி ஊற்றி அலசும் போது நம்மளுக்கு வந்து எப்போ வந்து தண்ணி தெளிவாகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அலசி எடுத்துக்கணும் அரிசியை. ஏன்னா வந்து நீங்கள் ரேஷனில் வாங்குறீங்கனாலும் சரி, வெளியில் வாங்குறீங்கனாலும் சரி, தூசு அதிகமாக இருக்கும் பச்சரிசியில். அதனால் நல்லா அலசி எடுத்துட்டு அந்த தண்ணி தெளிவாகிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துட்டு நல்லா வெயிலையோ இல்லை வந்து வீட்டில் இருக்கிற ரூம் டெம்பரேச்சர்லையோ நல்லா வந்து அதை காய வச்சிடறோம். அரிசி வந்து நல்லா காஞ்ச பின்னாடி நல்லா மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது, நைஸாகவும் இருக்காது. என்றைக்குமே வந்து முறுக்கு மாவு வந்து நைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு முறுக்கு பிழியும் போது உடையாமல் இருக்கும், நீட்டாகவும் வரும், வெடிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மில்லில் தான் கண்டிப்பாக அரைக்கணும். அந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுதான் வந்து அரிசிக்கு ப்ரொசீஜர். பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, காய வைக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து நீங்கள் அதோடய மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னிறமாகவும் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் போட்டு வறுக்கிறீங்களா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வந்து நீங்கள் வறுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த உளுந்து வந்து நிறம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு நிறமும் மாறும், செவக்க ஆரம்பிச்சிடும், வெள்ளையாகவே இருக்காது. அந்த ஒயிட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. டேஸ்ட்டாக இருக்கும், பட் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து இருக்காது. ஸோ வந்து உளுந்தை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சு அப்படியே வந்து
அந்த அரிசியோடய சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி பொட்டுக்கடலை எல்லாத்தையோட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து முறுக்கு மாவோட ப்ரொசீஜர். இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நாங்கள் முறுக்கு செய்வோம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூணையுமே சேர்த்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு வச்சே வந்து தேங்காய் பால் முறுக்கு செய்யலாம். ஆனால் வந்து பொட்டுக்கடலை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நிறம் மாற சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நான் இதை ஆட் பண்ணலை. இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த பேசிக்கான மாவு வந்து செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் முறுக்குக்கு நீங்கள் மாவு அரைக்க தேவையில்லை. நார்மலாக வந்து கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவை பயன்படுத்தி உளுந்து மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் கப் அளவில் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணும் போது கலர் மாறாமல் இருக்கணும். இதுதான் வந்து மெயின். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த முறுக்கோட கலரும் வந்து மாறிடும். ஸோ வந்து கோல்டன் கலரில் மாறலாம், கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் மாறிடும். ஸோ வந்து லைட்டாக வந்து அது சூடான பின்னாடி நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த உளுந்து வந்து தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஹீட்டானதை நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கலாம். அப்படியே வந்து உங்ககிட்ட உளுந்து பொடி தனியாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேனில் போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த உளுந்த மாவை தனியாக வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நான் தேங்காவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து வடிகட்டி வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திக்கான பாலை இந்த தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க சக்கையெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். 2வது தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் முன்னாடி இருக்கிறத விட. அப்படி வந்து அந்த சின்ன சலடையில் உங்களுக்கு ஒழுங்காக வரலைன்னா இந்த மாதிரி பெரிய சலடையில் எடுத்து அதில் வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து 2வது தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இதை தனித்தனியாக வச்சுக்கோங்க, ஒரே இதில் ஊற்றிடாதீங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு, உளுந்து மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சலாடை எடுத்துக்கலாம். சின்ன கண்ணு உள்ள சலாடை எடுத்துக்கோங்க. பெரிய கண்ணு உள்ள சலாடை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பச்சரிசி மாவு இருக்கும்ல, மாவு பச்சரிசி மாவு இல்லைனா இடியாப்ப மாவு இல்லைனா கொலக்கட்டை மாவு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனை கப் எடுத்திருக்கேன்னா ஒரு 4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து வீட்டில் செஞ்சு வச்ச பச்சரிசி மாவு. வீட்டில் எப்போயுமே நார்மலாக பச்சரிசி மாவு இருக்கும், அது வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து மாவு பச்சரிசி மாவு. இதை வந்து ஒரு 4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா கடைகளில் வாங்கும் போது பேக்கெட் பண்ணி வரதுனால அந்த 4 கப் மாவை வந்து நீங்கள் ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்து எந்த கப்பியும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். நான் வீட்டில் செஞ்ச அரிசி மாவுனால ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து டேரெக்டாக வந்து நான் சளிச்சிட்டேன். நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்து சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவு வந்து சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறையா குருணை இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சதுனால பார்த்தீங்களா தெரியும் நிறைய குருணை இருக்குது. இப்போ அதெல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அளவு வந்து நான் சொல்லிடுறேன். 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து மாவு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. நான் இப்போ அரைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்புக்கு அரைச்சேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மில் மாறினோன்னே அது வந்து நான் பவுடர் பண்ணோன்னா 1 கப் அளவுக்கு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதனால் நான் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து கூட குறையா நிறையா வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 400 கிராம் அளவு மாவுக்கு 100 கிராம் அளவுக்கு உளுந்து மாவு வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் ஃபார்மில் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு வந்து இந்த முறுக்குக்கு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஸோ வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து முறுக்கு ப்ரெஸ்ஸில் வந்து மாட்டிக்கக்கூடாது. அதுக்காக வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரியே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் வந்து நல்லா வந்து கையிலேயே வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அது குழலில் மாட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் ட்ரையாக பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறதுனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெல்ட் பண்ணாமல் கூட ஆட் பண்ணலாம், ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து லைட்டாக வந்து ஒரு 1 மினிட் கூட இருக்காது, அந்தளவுக்கு வந்து நான் மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து வெண்ணெய் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வந்து கொதிக்க இருக்கிற எண்ணெயை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் லைட்டாக வந்து உருக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறீங்கன்னா நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக ஆட் பண்ணும்போது நம்ம வெண்ணெய், நெய், எண்ணெய் இது மூணுமே வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு செய்யும் போது எந்த பலகாரம் செஞ்சாலும் நல்லா கரகரப்பாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ வந்து நல்லா தடவி நல்லா ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ரப் பண்ணி எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துருக்க தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தேங்காய் பால் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாவுக்கு வந்து பத்தாது. அப்படி நீங்கள் செய்யும் போதே நிறைய தேங்காய் பால் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணியிருக்க தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பால் காலியானோடனே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் முழுக்க தேங்காய் பாலில் ரெடி பண்ணுறதுனா கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து தேங்காய் பால் காலியானதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்று கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்டிக்கினஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக பிசைவாங்க. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்க மாதிரி தான் பிசைவேன். ஏன் அப்படின்னா அந்த முறுக்கு ப்ரெஸ்ஸில் வந்து எனக்கு புளியும் போது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும், எனக்கு கை ரொம்ப வலிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் இலகலாக தான் பிசைவேன் எப்பயுமே. அது வந்து எனக்கு வந்து அந்த முறுக்கு ப்ரெஸ்ஸில் போட்டு பிசையும் போது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து செய்கிற அலுப்பே தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அப்படி மாவு ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக பிசைகிறீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் தாராளமாக, எப்படினாலும் செஞ்சுக்கலாம். மாவு வந்து பக்குவம் இதுதான். இந்த மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சால் உங்களுக்கு அழகாக நீட்டாகவே வரும். இப்போ வந்து மாவு வந்து நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணியை போட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யும்போது டைம் ஆகும். அதனால் வந்து அது வேகிறதுக்கும் முறுக்கு வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து மாவு காஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து ஒரு ஈர துணி போட்டு நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம முறுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கலாம். நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கச்சு எடுத்திருக்கேன். இந்த 3 ஓட்டை இருக்கிற மாதிரி முறுக்கச்சு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த முறுக்கச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முள்ளு முறுக்கச்சு எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து தேன் குழல் அச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அச்சு இருக்குது. உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த அச்சு போட்டாலுமே நல்லா வரும். இப்போ வந்து இதை நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் இல்லைனா வந்து எண்ணெய் நீங்கள் எதனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் அழகாக நீட்டாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழே வைக்கிற ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆயில். அதே மாதிரி மேலேயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் எடுத்து போட மாட்டேன், எப்போயுமே வந்து ரொம்ப ஒட்டும். அதனால் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு பிழிஞ்சு பாருங்கள். இப்போ நான் அதில் உள்ளுக்க வந்து மாவை ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. பாருங்கள் அழகாக நீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக வருது. இந்த மாதிரி வந்து வரணும். அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் இலகலாக தேய்ச்சிருக்கேன். ஆனால் இதை விட வந்து உங்களுக்கு மாவு வந்து இலகலாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கனாலும் புளிய முடியாது, ஹார்டாயிரும், முறுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்து பக்குவமாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா சல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எண்ணெய் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு புளிஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. பாருங்கள் அழகாக நீட்டாக வந்துருச்சு. அதை எடுத்து கையில் திருப்பி போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாகவே வந்துடும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பயமே இருக்காது. கைப்பிடி வந்து நீளம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா தட்டு இல்லைனா கிண்ணம். அதில் வந்து பின்னாடி பக்கம் எடுத்துக்கோங்க. பின்னாடி பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து நெய்யோ எண்ணெயோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிழிஞ்சு பாருங்கள் அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதையும் நம்ம கையில் எடுத்து அப்படியே டேரெக்டாக வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாகவே வந்து கிண்ணத்தோடையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணுவோம்ல, பெரிய சல்லிக்கரண்டி மாதிரி இருக்கும்ல, அந்த வந்து ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி அப்படியே போட்டாலும் ஓகே தான். நீங்கள் எந்த கரண்டி இல்லைனாலும் கைப்பிடி வந்து நீளமாக இருக்க கரண்டியில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் இருக்குல்ல, பட்டர் ஷீட்டு இல்லைனா வந்து வாழை இலை, அதெல்லாம் வந்து அது வந்து பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக வருமானு தெரியல. ஆனால் நிறைய பேர் அதில் போடுவாங்க. அப்படி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது 3மே ரொம்ப ஈஸியான மெத்தட், பிகினர் கூட செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சில பேர் வந்து எண்ணெயிலே டேரெக்டாக புளிவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். முறுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்படி தான் வந்து முறுக்கு சீக்கிரம் வேகும்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் போட்டு பாருங்கள். அதை போட்டு பார்த்த உடனே வந்து அந்த மாவு வந்து மேலே வரணும். அப்படின்னா தான் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வந்து நீங்கள் முறுக்கு எல்லாமே போடணும். அப்படின்னா தான் முறுக்கு வந்து ரொம்ப செவக்காமல் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோன்னே அப்படியே மேலே எழுந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் வந்து இருக்கணும், ஹீட். 3 டைப்பாக செஞ்சதையுமே வந்து போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா எந்திரிச்சு வருது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பக்குவத்தில் எண்ணெய் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்து வரும், கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், எல்லாமே வந்து நீட்டாக வந்து வெந்து வரும். இதே மாதிரி வெந்து வந்தோடனே அப்படியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் வெள்ளையாகவே இருக்கும் முறுக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் லாஸ்ட்டு வந்து உடச்சி காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எப்போ நம்ம வந்து முறுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பபிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு நிறைய வரும். பபிள்ஸ் வந்து நிறைய வரும். அடுத்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து போட்டு எடுத்திங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து நல்லா கம்மியாயிரும், அந்த சலசலப்பு கம்மியாயிரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முறுக்கில் இப்போ வந்து இது வந்து தேங்காய் பால் முறுக்குன்றதுனால வெள்ளையாகவே இருக்குது, அதனால் வந்து சலசலப்பு கம்மியானோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது முறுக்கு வந்து செய்கிறீங்கன்னா அது வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் மாற ஆரம்பிக்கும். அந்த கோல்டன் கலர் மாற ஆரம்பித்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கான இண்டிகேஷன். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெயில் வந்து செய்கிறதுனால கொஞ்சம் வந்து அதிகமாக நுரையாக தெரியுது, அதனால் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும், அது வந்து கம்மியாகிறது அதிகமாகிறது பபிள்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா முறுக்கையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா வெள்ளையாகவே அழகாக நீட்டாகவே ரெடி ஆயிடுச்சு. மற்ற முறுக்கெலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறம் மாறி இருக்கும். ஆனால் இந்த தேங்காய் பால் முறுக்கில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாகவே அழகாக நீட்டாகவே பால் மாதிரி இருக்கும் முறுக்கு. அதனாலேயே இந்த முறுக்கு வந்து நிறைய பேத்துக்கு ரொம்பவே பிடிக்கும், வெள்ளையாகவே இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த முறுக்கு பாருங்கள் க்ளோஸ்அப்பில் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து வெள்ளையாகவே இருக்கும். இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். தொட்டோன்னே நல்லா வந்து பொறுன்னு உடைய ஆரம்பிக்குது. இதே நீங்கள் பொட்டுக்கடலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இதை விட நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறி போயிடும், அதுக்காக வந்து நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு பாருங்கள். எப்போவுமே வந்து ஒரே மாதிரி முறுக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் இந்த தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.